மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில். கூர்த்த மெய்ஞானத்தால், ஞானம் அது மெய்ஞானம், அதிலும் அது கூர்த்த மதியுடைய மெய்ஞானம் மெய் என்கின்ற சொல் இந்த உலகின் நிலையாமையை நமக்கு எடுத்துச் சொல்லி, சிவத்தை தவிர வேறு எதுவுமே நிலையானது அல்ல, அனைத்துமே நாம் வாழ்ந்து அனுபவித்து விட்டு போக வேண்டியவைதான் என்பதைத்தான் மெய் எனும் பொருள் நமக்கு சுட்டுகிறது. வாழும் பொழுதே நம்மை விட்டு அவை அகன்று விடுகிறது. ஒருவேளை அவைகளெல்லாம் நிலையாக இருக்குமேயானால் ஒரு நாள் நாம் அவற்றை விட்டு அகன்று விடுகிறோம். இதுதான் மெய். இந்த மெய் தத்துவத்தை கூர்த்த ஞானத்தோடு உணர்ந்து இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது எதிர்பார்ப்புகளும் பற்றுகளும் நீங்க பெற்று, கொடுத்ததெல்லாம் இறைவன் கொடுத்த கொடை என்று, இக்கணத்தில் இறைவன் நமக்கு என்ன அருள் இருக்கிறானோ இதுதான் நிஜம் என்று கடந்த காலத்தை பற்றிய கவலையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் இல்லாமல் நிகழ்காலத்தில் ஈசனுடைய கரம் பிடித்து நாம் நடைபோடுவது ஆனந்தமான வாழ்வை தருகிறது. இத்தகைய நிலையைத்தான் கூர்த்த மெய் ஞானம் என்று மணிவாசகர் குறிப்பிடுகிறார்.